ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வி பட்டியும் கொக்கி பட்டியும் எப்போவுமே நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணிடுவோம். ஆனால் நான் எப்படின்னா, இந்த நெக் பீஸ் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமா தான் இந்த வி பட்டியில் வி மட்டும் லாஸ்ட்டாக அடிப்பேன். கொக்கி பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு வி பட்டியும் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இந்த வி ஸ்டிச் பண்ணுறது மட்டும் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுவேன். ப்ளவுஸே ஃபினிஷிங் ஆகிற ஸ்டேஜ் வந்துடும். சைடு ஜாயின் மட்டும்தான் பண்ணாமல் இருக்கும். பாருங்கள், சைடு ஜாயின் மட்டும்தான் பண்ணாமல் இருக்குது. அந்த டைமில் வி மட்டும் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைடு ஜாயின் பண்ணுவேன். இது எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ளவுஸ் நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்கு ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா, வி ஒன்றா இங்கே இருக்கும், மேக்ஸிமம் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே கீழே தள்ளி வந்துடும். நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்காக விட்டுருவோம். அதனால் பார்த்தோம்னா வி ஒன்றா இங்கே வந்துடும். அப்புறம் அந்த வியில் நம்ம கொக்கி மாட்டும்போது கொக்கி இப்படி கீழே தள்ளி வந்துச்சுன்னா லூஸ் ஆகி கழண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் இப்படி கேப் வந்துடும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது இப்படி கேப் வந்துடும். அதனால் மோஸ்ட்லி வி நெக் பீஸ் அடித்ததுக்கப்புறமா நீங்கள் வி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொக்கி வச்சு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வி அடித்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். வி பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த இடத்துல வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையே ஒரு வி வந்துருச்சு. அதுக்கப்புறமா 4 வி, இந்த எண்டில் ஒரு வி வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஹூக் லூஸ் ஆகிறதும் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வர லூஸும் வராது. இப்படி போட்டிங்கன்னா, இப்படி கீழே தள்ளி போட்டிங்கன்னா இந்த இடத்துல வர கேப்பும் வராமல் இப்படி ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.